இந்த பீச்சோட உண்மையான பேர் ப்ளூ ஃப்ளாக் பீச் கோவளம்னு சொல்லுவாங்க. இது கோவளம் பீச் பக்கத்துலேயே இருக்குதுன்னு நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல் ப்ரைவசியாக இருக்கும். ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி நீங்கள் வந்து தனியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கேக் கட்டிங், பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணலாம். உள்ளே உள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் இருக்கும், ஷவர்ஸ் இருக்கும், அங்கே டாய்லெட்ஸ் இருக்கும். எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங். இப்பயே கொஞ்சம் ரிலாக்ஸாக செமையாக இருக்குது. காலைல இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ ஒன்று வந்தால் காலைல 5 to 7 மணி, சாயந்தரம் வந்தோன்னா ஒரு 5 மணிக்கு இங்கே வரலாம். ஒரு 4:30 மணி கூட வரலாம். 4:30 மணிக்கு கூட வரலாம். சூப்பராக இருக்கும் சத்தியமாக. ஒருத்தருக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு 10 rupees, 4 வீலருக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே சர்ஃபிங்கும் சொல்லித்தராங்க. நம்ம வேணால் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கற்றுக்கலாம். அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இருக்குது. நம்ம எப்போ வேணால் வரலாம். நாங்கள் டைமிங் சரியாக தெரியாதனால நாங்கள் இங்கே லேட்டாக வந்துட்டோம். சன்ரைஸ் அங்கே பார்த்துட்டு அப்புறமா தான் இங்கே வந்தோம். நீங்கள் வரதாண்டா நீங்கள் மார்னிங்கே இங்கே வந்துடலாம், இல்லை சன்செட் டைமில் இங்கே வந்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு போர்டு வச்சுட்டாங்க, இங்கே நியர்பை பிளேசஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு மோஸ்ட்டாக எல்லாம் தெரிஞ்ச பிளேசஸ் தான் இந்த கிண்டி பார்க்கு, ஜூ, மகாபலிபுரம் அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் தெரியலாம் இந்த ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே உள்ளே ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. நீங்கள் சில்ட்ரனாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் எல்லாம் விளையாடி ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ரஷ் இல்லை. பட் நீங்கள் வீக்கெண்டோ இல்லை ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரஷ் இருக்கும். மோஸ்ட்டாக மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாகவே இந்த இடத்துலையே உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோலார் பேனல் வச்சுருக்காங்க. இதிலேருந்து மொத்த எலக்ட்ரிசிட்டியும் இந்த இடத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி டெவலப்மெண்ட்னால் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. இதனால் நம்மளோட எக்கோசிஸ்டத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சோலார் பவர் பிளான்ட். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் பறவைலாம் பறந்துட்டு இருந்தது. என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக அப்படியே கத்திட்டு ஒரு இடத்துல வட்டம் போட்டு சுற்றிட்டு இருந்தது. ஆனால் அந்த சத்தம் கேட்கறதுக்கு கொஞ்சம் இனிமையாக நல்லாயிருக்கு. நீங்களே அந்த லைவ் ஆடியோ கேளுங்க. எப்படி நில்றா அந்த பறவை ஏதோ சாதசம் பண்ணிட்டு இருக்கு. அது போய் ரவுண்டு போட்டு வந்துச்சுடா. இப்போதான் நம்ம வந்தோடனே பறந்து போயிடுச்சு. இப்படிக்கா போச்சு, இப்படி வந்துச்சு, திரும்ப இப்படி போச்சு. ஜோடி விட்டுட்டு போயிடுச்சு. லைவ் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். பறந்துடுச்சு ஜூ. நம்ம வந்தோடனே இங்கே என்ன உனக்கு சோறு இருக்குன்னு இருக்க? எது கத்தினே இருக்க? அப்புறம் இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கார்டன்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏகப்பட்டது இருந்தது. ஒன்று ஒரு இதை பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வெறும் ரைட் சைட் மட்டும்தான். லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு மெயின் பிக்சரே இருக்குது. அந்த பீச் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு மீதி பீச் மாதிரி கிடையாது. இந்த லெஃப்ட் சைடு இருக்க வியூவை பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஒரு கோவா ஃபீல் தரும். அந்த மாதிரி அந்த குறையாக போட்டு உட்காரத்துக்குலாம் அப்படியே சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு செமையான ஒரு வைப் கிடச்சிது. என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, இன்னும் மார்னிங் சீக்கிரமாக வந்திருக்கலாம், வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான். ஆனால் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வரும்.
இங்கே போகிறதா இருந்தால் மார்னிங் இல்லை ஈவினிங் போங்க. அப்புறம் உள்ளே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, நம்ம வேணா வாங்கிக்கலாம் தேவையானது. இங்கே உள்ளே ரெஸ்ட் ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் எல்லாமே இருக்குது. நம்ம கடலில் குளிச்சுட்டு கூட இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இருக்குது. இந்த அழகான பீச்சை டாப் வியூலேருந்து பார்க்கறதுக்கு இங்கே வாட்ச் டவர்லாம் இருந்தது. இங்கே போனீங்கன்னா அதை வாட்ச் டவர் மேலே ஏறி நின்று பாருங்கள், ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா மினி கோவான்னு சொல்கிறாங்க. லைட்டாக அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இதுக்கு முன்னாடி கோவா போயிருக்கியா? லைட்டா ஃபீல் ஆகும். கோவாவை பார்த்துருக்கணும். கோவாவை பார்த்துருக்கியா? கோவா படத்தில் பார்த்துருக்கேன். அந்த கோவா படத்துல பார்த்ததே அது கோவாவே கிடையாதுன்னு இப்பதான்டா சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம மைண்டில் அதான் கோவான்னு டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் படத்தில் பார்த்த கோவாவுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ஆனால் அங்கே நடக்கிற மாதிரி பார்ட்டிஸ்லாம் இங்கே பண்ண முடியாது. ஆமாம், ஆஃப்கோர்ஸ். கோவா படத்தில் காட்டினது கோவான்னு தான் நம்ம இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம். இவங்க இப்போ தானே சொல்கிறாங்க அது கோவா கிடையாதுன்ட்டு. உங்களுக்கு இந்த பிளேஸை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே போயிருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சேர் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டங்க. இங்கே கப்புள்ஸாக வந்தால் மட்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பக்கத்துலேயே நின்று உங்களுக்கு முடிச்சு பார்த்துட்டே இருக்கு. முரடா முர. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ப்ரைவசியாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம வீக்கெண்ட்ஸில் இல்லை வீக்டேஸில் நம்ம கொஞ்சம் ஃபேமிலியோட ப்ரைவசியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு வரலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பயங்கரமாக போயிட்டு இருந்தது. நிறைய பேர் கேம்ஸ் கூட விளையாடிட்டு இருந்தாங்க, த்ரோபால், ஷட்டில். ஆனால் இந்த காலத்தில் எப்படி தான் ஷட்டில் விளையாடுனாங்க எனக்கு எதாவது புரியல. இந்த மாதிரி பிளேஸில் வந்து கேம்ஸ் விளையாடுறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த காலத்தில் அது பீச்சோட அந்த வைப்பில் வந்து கேம்ஸ் விளையாடி இருக்க மாட்டோம். ஸோ இங்கே கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்கிறதுனால ஜாலியாக நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல்லாம் கொட்டி கொஞ்சம் மேடாக இருந்தது. ஒரு சாண்ட் மவுண்டன் மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் வெயில் வேறு அதிகமாகிடுச்சு. நீங்கள் எப்போ வந்தாலும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, ஏன்னா இந்த சம்மரில் அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற முடியுமாடா? வயசாகுது. ஏறுவோம். இந்த இடத்துக்கு பேர் தான் கேஜிஎஃப். இதான் நம்ம ராக்கி பாய் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு அவனுங்க யாராவது வில்லனுங்களை அடிச்சுட்டு அங்கேருந்து கேஜிஎஃப் ஆக்கிரமிச்சார். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. ஆக்கிரமிச்சுட்டு வச்ச கொடி தான் இந்த ரெட் கலர் கொடி. அது காவி கலர் மாதிரியே இருக்குடா சங்கின்ற என்னடி சொல்லுவேன் பைத்தியக்கார மாதிரி சொல்றாங்க. ஸோ கேஜிஎஃப் ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் இப்படி பாலைவனமாக இருந்த கேஜிஎஃப் இப்படி சிட்டியாக மாட்டியிருக்காரு. பெருசா போய்கிட்டு இருக்கு. மூச்சு விடு, நல்லா மூச்சு இழுத்து விடு. ஏண்டா It's ரொம்ப clear sky, சூரியன் கொளுத்திங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட். அதுக்கப்புறம் இந்த எட்ஜுக்கு இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே சர்ஃபிங்கு, கயாக்கிங்கு, போட்டிங் எல்லாமே இருக்குது. நாங்கள் போனப்போ ஒருத்தர் மிதந்துட்டு இருந்தார். ஸோ அவர் சர்ஃபிங் பண்ணுவாருன்ற நம்பிக்கையில் நாங்களும் வீடியோ எடுக்கலான்னு கிட்ட போனோம். கிட்ட போய் கேமராலாம் வச்சு நல்லா ஷாட்டுக்கெலாம் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள். A few moments later. என்னடா மறந்துக்கிட்டே தான் இருப்பாரா? இல்ல பெரிய அலைக்காக வெயிட் பண்றாரா என்னன்னு தெரியல. என்னைக்கு எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு? இப்பதானே ஒரு பெரிய ஆளா வந்துச்சு. தெரியல, ஒருவேளை அந்த பக்கம் போயிட்டு நின்று வருவார் போல, தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. 3 days later. சும்மா பட்டு தான் இருப்பாரு நினைக்கிறேன்டா. ஒருவேளை கத்துக்கிறாரோ? வெயில் வேற ஓவரா ஆச்சுங்க. நாங்கள் நிற்கிறதுக்கே கொஞ்சம் அனலாக தான் இருந்தது. இதெல்லாம் கடல் ஓரமாக இருந்தாலும் நம்ம சூரியன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. Several days later. ஏய் என்னடா எழுந்திக்கவே மாட்டுறாரு, எழுந்திக்கவே மாட்டுறாரு. ஏய் திரும்பிட்டாடா கலை.
அங்கே பார், ஐயோ மிஸ் ஆயிடுச்சுடா. என்ன பண்ணாரு? இல்ல. தானே இருந்தாரு. ஆமா. நின்னாரா? இல்ல திரும்ப பிக்கப். 1 week later. சரி நம்ம போவோம். அந்த இடம்லாம் இன்னும் நல்லா இருக்கு. நாம போயிட்டு சாயந்தரம் வருவோம். அவர் அங்கேதான் நின்றுட்டு இருப்பாரு. சாயந்தரம் எஞ்சி நின்னா போட்டோ எடுக்கலாம். 10 years later. தலைவா உங்களுக்காக எவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. Thousand years later. ரொம்ப பழைய பாடி. அவர் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தாண்டா வாராரு. ஐயோ அவர் அவ்வளவு நேரம் அங்க இருக்கும் போதெல்லாம் அந்த அலை வரலடா. அறுக்கலாம் அவன் கரெக்டா அலை வரும்போது நைஸா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாப்பா. பாக்குறேன் உட்கார்றது. உட்காருறேன், நீ உட்காருறா. அவர் எப்ப எரிச்சு நிக்கிறான்னு நான் பாக்குறேன். அப்படி புரிஞ்சுட்டான்னா கூட ஒத்துக்கிறேன்டா. இவன் தப்பு பண்ணலடா. நாம தான் லூசு பயமா நம்பி. 1 million zillion jillion dillion cotillion times later. வந்தோடனே ஏஞ்சி நின்ட்டான். கீழே இறங்கி போயினாச்சும் ஒரு மீதி மீச்சு உள்ள தள்ளி விட்டு வரணும். ஆமாட்டு வராது. பண்ணுவாரு. என்னடா எழுந்துக்கு நிக்கலாம் பார்த்தாரு, வந்துட்டாரு. சரி இது வேலைக்கு ஆகாது கிளம்பலான்னு நினைக்கும் போது தான் கடைசியாக வந்தார் விநாயக். பயங்கரமாக சும்பாடியோட சர்ஃபிங் போர்டோட ஒருத்தர் வந்தார். ஸோ இவர் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு தோணுச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சூரியன் வேறு பொலன்னு பொழகுது. சரி இவர் எப்படி பண்ணுறாருன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ணனை பார்க்கும்போது ஏதோ ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறாரு. நல்ல ஒரு அடிச்சு வர இருக்குமா? A few moments later. என்னடா எடுத்தோன்னே என்ன வண்டியா? கால் எடுத்து வச்சு டக்குனு வண்டியில ஏறி உட்கார்றதுக்கு. 1 hour later. இன்னும் எதுக்கோ வெயிட் பண்றாரு. மணி அடிச்சோடனே போவாப்லையா இல்ல என்ன? 3 நாள் அடிச்சோடனே திருப்பி அடிப்பாரு. 3 அவ்வளவுதான் கிளம்பி. சிங்கம் கிளம்பிருச்சு. சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? 2 hours later. ஒருவேளை ஜாலிக்காக மறந்துட்டு இருக்காங்களோ? ஐயா அதுவும் எவ்வளோ நேரம் மறந்துப்பாங்கடா. ஜாலின்னா கொஞ்ச நேரம் மட்டும். எனக்கு தண்ணியில் இருக்கு ஜாலியாக இருக்குன்னா நானும் அவ்வளோ நேரம் பைத்தியம் மாதிரி மறந்துட்டு தான் கிடப்பேன். அவங்க அங்கே அப்படியே மிதந்துட்டு இருக்கும்போது இங்கே கொஞ்சம் பெரிய மீன் ஒன்று கரை ஒதுங்குச்சு. ஒரு 7-8 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. திடீர்னு கரையில் ஒதுங்கிட்டு இருந்தது. அது நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் உயிர் இருக்குடா. அது ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், கரைக்கு வந்துடுங்க. அப்போ இவர் பிடிச்சிட்டாரு. ரெஸ்ட் எடுக்கிற கேமிக்கு வரைக்கும் என்ன என்ன எவ்வளோ வெயிட் தூக்க முடியலடா அவங்களால. ஐயோ வர எங்க போச்சு? அங்கேதான் ஒரு பாவண்டா அது. சும்மா போயிருக்காத. Meanwhile. இவங்க ஏன் இவ்வளோ நேரம் இப்படி மிதந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. சர்ஃபிங் பற்றி தெரிஞ்சவங்க யாராவது என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெயில் வேறு ஒரு பக்கம் வெளுத்துட்டு இருந்தது. சரி கிளம்பிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆமாம் வேற எதுவும் எதிர்பார்க்குறாங்க. இந்த பக்கம் போகிறாரு, அதுக்கு இப்படி எப்படி வைக்கலாமோ? ஆஃப் பண்ணிடுவா. அது பண்ணுறாரு.
கண்ணி கூசுதுடா. இங்கே ஒருத்தர் நடந்து வராரு. அந்த பிள்ளைக்கு ஒரு கவர் பண்ணுவோமா? கண்ணே கூசுதுடா. இதே இருட்டா இருக்கு. இதே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 2.5 நிமிஷமா ரெக்கார்ட் ஆகுது. ஆளுக்கு இன்ட்ரோசிங் மாதிரி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் பண்ண மாட்டேங்க. நீங்களாச்சும் சர்வ் பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? என்ன பண்றாரு? கீழே போர்டு வச்சு நடக்கிறாருன்னு நினைக்கிறேன்டா அவரு. அது எப்படி? ஓ, போர்டு மேல நின்னுட்டு அப்படி சொல்றியா? அதோ இங்க பாரு, இப்பதான் எடுத்து திருப்பி இது பண்றாரு பாத்தியா? நிக்கிறான் பாரு. அலமலை நின்னுட்டு பாத்தியா? அவன் மிதக்கிறது தெரியுதா? தெரியுது தெரியுது. என்ன இந்த பக்கம் வராப்ல? ஏதோ அவர் பண்றாரு. அது அவங்களுக்கு சொல்லி தரதுனால இப்ப பண்ணுவான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணு. சூப்பர்ரா. வேற லெவல்ல சூப்பரா இருக்குடா. அது திருப்பி வெயிட் பண்றான். அவன் கரெக்டா மூவ்மெண்ட் வெயிட் பண்ணிட்டே இருந்தான். கரெக்டா அப்படி வந்தான், அலை அடிச்சோடனே டக்குன்னு மேலே ஏறிட்டான் பாரு. சூப்பர்ரா. அவங்களும் வராங்களோ? ஆனாப்பா யூஸ் இங்க இருந்து நின்று அங்க போயிருக்கான் பாத்தா. நானும் அந்த அலை அடிச்சு கொஞ்ச நேரத்துல இறக்கி விட்டுருன்னு பார்த்தேன். உக்கமக்கா கரைக்கு எடுத்துட்டு போயிருச்சு. எப்படியோங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒரு கிளிப்பாச்சும் எடுத்துட்டோம். அந்த பட்ட மாதிரி எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எவ்வளோ நேரம் ஆகுது அது எடுக்கிறதுக்கு. அதாவது அவங்க சர்ஃப் பண்ணுறதுக்கு. இந்த வண்டியில் தான் அவங்க சர்ஃபிங் போர்டெலாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் நிறைய சர்ஃப் போர்டெலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் தான் நம்ம சொன்ன அந்த பேர்ட்ஸ் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டு இருந்தோம். நீங்கள் அந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு போனீங்கன்னா போயிட்டு இந்த மணல் மேடுக்கு இந்த பக்கம் நடந்து வந்தீங்கன்னா இங்கே தான் அந்த பேர்ட்ஸ் வியூ பாயிண்ட் இருக்கும். இங்கே போனீங்கன்னா நீங்கள் பேர்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட பார்க்கலாம். அந்த கயாக்கிங், போட்டிங் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த இடம் ஏன் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து இந்த ஆறு கடலில் கலக்கிற இடம். ஸோ மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஆறு ஓடிட்டுருக்கோம். இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. இது வந்து அவ்வளோ சூப்பரான இடம். பேர்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட பார்க்க முடியும். பட் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க ஒரே ஒரு பேட் ஸ்மெல். ஸோ மூக்கை மட்டும் கொஞ்சம் மூடிட்டு போங்க, இல்லைன்னா அது உள்ள நடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கோவா ஃபீல்டில் இருக்கா. ஸோ இந்த சைடு தான் போட்டிங்லாம் இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் ஃபிஷ்ஷிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வலை வீசி தூண்டிலாம் வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. கயாக்கிங்கும் அங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு அந்த பக்கமும் போனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆனால் நல்லா டயர்டாக இருந்தது. வெயிலில் வர ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் சர்ஃபிங் பார்க்கறதுக்காக. அதனால் இந்த போட்டிங்கெலாம் போகலை. நாங்கள் ஜஸ்ட் அந்த பேர்ட்ஸ் வியூ மட்டும் பார்த்தது கிளம்பிடலாம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி கிட்ட பார்க்குற வாய்ப்பு நம்ம வேடந்தாங்கல் போனாலும் நம்மளுக்கு கிடைக்காது. பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கொக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வித்தியாசமாக 2-3 பறவை இருந்தது. என்னென்ன பேர் சரியாக தெரியுது. ஏன்னா நின்ட்டேன் அடித்தாலும் கீழே விழுந்துருவாங்கடா. இதோட டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும்ண்ணா. ஆமாண்டா சொல்லுவாங்கடா. சென்னையில் இப்படி ஒரு இடத்த பார்த்துருக்கீங்களா? அதாவது இவ்வளோ கிட்ட. ஃபஸ்ட்டு இது நீங்கள் சென்னைன்னு சொன்னால் நம்புறீங்களா? அதை கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ கிட்ட பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. பொறுமையாக கிட்ட போயிட்டு இருந்தேன். என்னோட ஃபோன் கேமராவில் அந்த அளவுக்கு கிளியராக தெரியல. ஸோ கொஞ்சம் கிட்ட போய் எடுத்தால் உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு கிட்ட போக ட்ரை பண்ணேன். ஒரு ஆர்வத்தில் அப்படியே கிட்ட போக ட்ரை பண்ணேன். கிட்ட போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறவைலாம் பறந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது போனீங்கன்னா அவ்வளோ கிட்ட போகாதீங்க. நான் ஒரு சரியான தரமாக போயிட்டேன். தூரத்தில் நின்று கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க.
ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேடந்தாங்கலில் இருக்க மாதிரி பைனாக்குலர்லாம் வச்சு சூப்பர் பேர்ட்ஸ் வியூ பாயிண்ட் மாதிரி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பேர்ட்ஸ் வரத்துக்கும் ஒரு இதுவாக இருக்கும், ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் மாறும். இந்த பிளேஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? நீங்கள் முன்னாடி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லி அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் போகிறதுக்கு ஐடியா இருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிளேஸை பற்றிங்கிறது. ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு திரும்ப வந்து டயர்டாகிடுச்சு. ஸோ நிழல் இன்னும் எங்கேயும் கிடைக்கல. சும்மா இந்த மேலே ஏறி பார்ப்போம், இங்கே கொஞ்சம் நிழலாக இருக்கும் சொல்லிட்டு மேலே ஏறினோம். ஆனால் உட்கார முடிச்சதுக்கு அடுத்த ஆள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதனால் இது கீழே இறங்கி போயிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கு முன்னாடி மேலே ஏறி கொஞ்ச நேரம் வியூஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கிளிப்பை முன்னாடியே ஆட் பண்ணியிருப்பேன் ஸ்டார்டிங்கில், ஆனால் இது லாஸ்ட்டில் தான் வந்தோம். இங்கேருந்து பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. அதாங்க இந்த மார்னிங் இல்லை அந்த சன்செட் டைம் வந்து இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்னும் வருத்தமாக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக மறுபடியும் போகணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பறவையாக பறக்கிறோம்.